ஜெயா டிவியின் பொன்னியின் செல்வி ஹாசினிக்கு உங்கள் எல்லாரையும் வந்து வரவேற்கிறதுல எனக்கு ஒரு தனி ஆனந்தம். ஒரு அற்புதமான நாள், தேசப்பற்று நிறைந்த ஒரு நாள். இதே நாள் அன்னைக்கு A Star Was Born அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட 41 வருஷமாக அவங்க பயணத்தை நம்ம வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கோம். ஒரு நடிகையா, ஒரு இயக்குனரா, ஒரு இல்லத்தரசியா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, ஒரு மகளா, இவங்களை பற்றி பல பரிமாணங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்க கூட இன்னைக்கு அவங்க பிறந்தநாளை கொண்டாடுறதுல எனக்கு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஜெயா டிவிலையும் அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை இன்னைக்கு இந்த சுதந்திர தின அன்னைக்கு, அதுவும் அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு சந்திக்கிறதுல ஒரு தனி மகிழ்ச்சி. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம், லெட் அஸ் கால் த ஹீரோயின் ஆஃப் தி டே, பொன்னியின் செல்வி சுஹாசினி மணிரத்னம். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே எங்கும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். Kaviya. எப்படி பட்டாபுஜி விஜய், thank you so much. many happy returns of the day. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thank you ஜெயா டிவி. I'm overwhelmed. என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. ஆமாம், ஒரு ஸ்பெஷல் பர்த்டே அன்னைக்கு உங்களை க்ரீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சுதந்திர தினமும் கூட. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் நம்ம ஜெயா டிவி ரசிகர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு ஆரம்பிச்சிடலாம். நாம எல்லாம் பிரச்சனை இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம, நோய் நொடி இல்லாம, முக்கியமா கொரோனா இல்லாம சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. செகண்ட் வேர்ல்டு வாரு, அதுக்கப்புறம் பிளேக் எல்லாம் பார்த்தா நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட செட்டில் நம்மளும் சேர்ந்துட்டோம். ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு அங்கமாக நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி தாண்டி வரப்போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஜெயா டிவியோட ரசிகர்களுக்கும் ஜெயா டிவி குழுமம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்களுக்காக ஒரு ஆசனம் இப்போ தயாராக இருக்குது. உங்கள் ஆசனம். தேங்க்யூ ஸோ மச். இந்த சுஹாசினியை பற்றி நாங்கள் ஒரு சின்ன குறும்படத்தை ரெடி பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்காக போட்டு காட்ட நாங்கள் ரெடியாக இருக்கோம். கேன் ஐ? ஆஃப் கோர்ஸ். தேவி ப்ளீஸ். சுஹாசினி மணிரத்னம் திரையுலகிற்கு வரத்துடிக்கும் தமிழ் பெண்களுக்கான அடையாள பெயர். பரமக்குடியில் தென்றலாய் பிறந்து
தமிழ் திரையுலகில் புயலாய் நிற்பவர். ஒளிப்பதிவு கனவில் திரைக்கு பின்னால் சாதிக்க நினைத்தவர். ஆனால் காலம் அவரை திரைக்கு முன்னால் நிறுத்தியது. அன்பு, காதல், கோபம், புன்னகை என்று ஒவ்வொரு உணர்வையும் தன் நடிப்பாற்றலில் இயல்பாய் வெளிப்படுத்தினார். அர்ப்பணிப்போடு பணியாற்றியதால் அன்புடன் அணைத்துக் கொண்டது தமிழ் திரை. முத்தமிழ் கலையே வருக, முக்கனி சுவையும் தருக, காதலனும். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று தென்னிந்திய மொழிகளில் தவிர்க்க முடியாத நாயகியாக உயர்ந்தார். சிந்து பைரவியில் இவர் நடிப்பாளுமையை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடந்தான் அறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவக நான் அறியே. தேசிய விருது, மாநில விருதுகள் என விருதுகளின் நாயகியாய் உயர்ந்திருக்கிறார். இன்றும் பெயர் சொல்லும் கதாபாத்திரங்களில் தன் முத்திரையை பதிக்க தவறுவதில்லை இவர். கதை, நடிப்பு, இயக்கம் என்று திரைக்குள் மட்டும் சுழலவில்லை இந்த புயல். மாறாக சமூக பணிகளில் நேரடியாக பங்காற்றுகிறார். தன்னுடைய அமைப்பு மற்றும் பிற அமைப்புகளின் வழி அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். இந்த கொரோனா கொடுந்துயர் காலத்தில் விழிப்புணர்வு வீடியோக்களை தன் சமூக வலைதளத்தில் பதிவேற்றி மக்களை ஆற்றுப்படுத்துகிறார். இவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் எவரும், குறிப்பாக எந்த பெண்ணும் வாழ்வில் வெல்வது நிச்சயம். நாடு சுதந்திரம் அடைந்த நன்னாளில் பிறந்த, மனதில் உறுதி கொண்ட எங்கள் பொம்முக்குட்டி அம்மா சுகாசினி மணிரத்னம் அவர்கள் இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் ஜெயா டிவி. சுஹாசினின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது வந்து அந்த சிரிப்பு, அந்த புன்னகை. அதை வச்சுதான் வந்து நீங்க இத்தனை கோடி மக்களை 4 மாநிலங்களையும் 4 பாஷைகளையும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. எப்படி சாத்தியமாச்சு? இந்த சிரிப்புங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு மென்மையான ஒரு ஆயுதம். யாராவது நம்ம கிட்ட வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரீங்களா அப்படின்பேன். அப்படின்னா நான் வரேனா வரலையான்றது தெரியாது. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு சிரிச்சிடலாம். ஸோ அந்த சிரிப்புங்கிறது ஒரு நல்ல ஆயுதமா இருக்கும். கோவம் வந்தா கூட சிரிச்சுட்டா சம்டைம்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க படிச்ச பள்ளிக்கூடம், முதல் பள்ளிக்கூடம் எது? நான் முதல்ல படிச்சது வந்து யாதவா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். அங்க வந்து பேபி கிளாஸ் படிச்சேன். இப்பெல்லாம் நீங்களாம் எல்கேஜி யூகேஜில படிக்கிறீங்க, நாங்க அப்ப பேபி கிளாஸ். நாங்கெல்லாம் பேபிஸா இருந்தோம், பேபி கிளாஸ் படிச்சோம். பேபி கிளாஸும் 1ஆம் கிளாஸும் நாங்க படிச்சேன்னு நினைக்கிறேன். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ். அதுக்கப்புறம் பரமக்குடி முனிசிபாலிட்டி எலிமெண்டரி ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் பெருசா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அதுவும் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூல் தான். இப்போ கார்பரேஷன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே. சாருஹாசனும் கமலஹாசனும் எல்லாருமே நாங்கெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல தான் படித்தோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். ஸோ அதனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ மேலும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், பகிர்ந்துக்க போகிறோம். சில சர்ப்ரைசஸும் அவங்களுக்கு காத்திருக்கு. நான் பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக உங்கள் 80s பற்றின அந்த ரீயூனியன், அந்த ஸ்டார்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் தாண்டி சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஒரு தொலைபேசி. ஓகே, ஆமாம், அது முதல்ல கேட்டுடலாம். அவங்க யாருன்னு எனக்கே சொல்லலை அவங்க. ஸோ கேட்டுருவோம். கேன் வி கனெக்ட் தி கால் ப்ளீஸ்? ஹலோ ஹலோ ஹலோ, ஹாசினி மேடமா? அம்மா. ஹாசினி அக்கா, இட்ஸ் மீ ஸ்ருதி. ஏய் ஸ்ருதி, லவ் யூ பேபி. I pranked you on television. நான் வந்து 80s நோனே யார் இது ரொம்ப யங்கா இருக்கே இந்த வாய்ஸ். நாங்கெல்லாம் வந்து 50 கடந்துட்டோமே, யார் இந்த குட்டி பாப்பான்னு பார்த்தேன். ஹாய் ஸ்ருதி. Hi, it's so lovely to speak with you. Happy birthday. Thank you ஸ்ருதி. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாங்க எல்லாருமே we are so proud of you.
proud of your work. அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. But you know, just really proud of you as a person. நீங்க எப்போதுமே I think you're someone who keeps in touch with everybody. ஃபேமிலில வந்து நீங்க தான் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவீங்க. And அதுக்கு thank you. Not just for, you know, who you are as a person and an achiever professionally, but you know, personally in the family as well. ஸ்ருதி பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீ வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது. ஏன்னா என்னுடைய பையன்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வருவானான்னு தெரியாது. பட் அப்பாவோட லெகசியை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்ருதி இருக்கான்றது ரொம்ப எனக்கு சந்தோஷம். முடிஞ்சா மெட்ராஸ் டாக்கீஸே நீ எடுத்துக்கோமா. ஐயோ மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் ரெண்டுத்தோட அதிபரா வந்து ஸ்ருதி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. oh And, that's so sweet akka. and ஸ்ருதி சின்ன வயசுலயே ரொம்ப பொறுப்பு. தங்கையை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அப்பாவை யூனோ அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஷீ இஸ் ரியலி வண்டர்ஃபுல், லவ்லி. Well, many more years of happiness to you akka. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அந்த வைர நெக்லஸ் அப்படியே இருக்கு. oh அதுவா ஆ, ஐயோ எங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. வைர நெக்லஸ் அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகலையா, ஏன்னா என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்தது வந்து நான் ஸ்ருதி கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அது எப்ப நடக்கும்ன்றது தெரியல. Well, all the best akka. Have a great show and happy birthday and thank you for being you. தேங்க்யூ ஸ்ருதி கண்ணா, தேங்க்யூ. Thank you Shruti, thank you so Okay. much. Bye. Bye. That's so sweet. ஸ்ருதி வந்து எனக்கு தங்கையா இருந்தாலும் என்னோட பொண்ணோட வயசு இருக்கலாம், யூனோ, பிகாஸ் அவ பிறந்தப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் இன் மை 20s. ஸோ எங்க ஃபேமிலியிலே கொஞ்சம் அப்படிதான். ஆமா அதான். அதாவது எங்க அப்பாவோட கல்யாணத்தப்போ, ஆ, எங்க அப்பா அம்மா கல்யாணத்தப்போ எங்க அம்மாவோட சித்தியும் எங்க பாட்டியும் பிரெக்னெண்டா இருந்தாங்களாம். ஓ, ரெண்டு okay. பக்கம். Okay. You won't believe it. ரெண்டு சம்மந்தி வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. சம்மந்தி அம்மா ரெண்டு பேரும் பிரெக்னெண்டா இருந்தாங்க. ம், நான் எங்க அம்மாக்கு அப்பா அம்மா கிடையாது. ஸோ அதனால சித்தி சித்தப்பா தான் கன்னிகாதானம் பண்ணாங்க. ஸோ okay. போட்டோல வந்து ரெண்டு லேடிஸ் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஸோ அதனால அப்பாவுக்கு கல்யாணம் அதே சமயத்துல கமல் பிறந்துட்டு இருக்காரு. Okay, okay. ஸோ அதே மாதிரி பாருங்க, அதே நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயும் பாருங்களேன். நீங்க எப்போது கிண்டல் பண்றதுக்காவது அவரை சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? சித்தப்பான்னு வெளியில சொல்லுவேன், பட் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். நாங்க சின்ன வயசுல இருந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். எவ்வளவு மரியாதை இருந்தாலும் நம்ம ஃபேமிலிஸ்ல பேர் சொல்லி கூப்பிடுறது தான் வழக்கம். ஆ, எங்க அத்தை, அவரை மட்டும் இல்ல, அவங்க அத்தையும் கூட நாங்க வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். பட் இப்ப எல்லாருக்காக கமல் சார் அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் சொல்லிப்போம். ரைட். கமிங் பேக் டு நான் இந்த செக்மெண்ட்டோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 80s சொல்லும் பொழுது வந்து நீங்க கொடிகட்டி பறந்த காலம் அது. அது தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இட் வாஸ் ஹாசினி டைம். ஸோ அந்த 80s பீரியட்ல எவ்வளவு பிஸியா இருந்தீங்க நீங்க? சந்தான பாரதி வருவார் எங்க ம். வீட்டுக்கு. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் இல்லையா கமலுக்கு. ஆமா. கமலோட ஃபிலிம்ஸ் எல்லாம் மகாநதிலாம் டைரக்ட் பண்ணார் இல்லையா. அப்போ பன்னீர் புஷ்பங்கள்ல வந்து நான் வந்து காஸ்டியூம் அசிஸ்டன்ட் தெரியுமா. ஆ, நிழல்கள்ல நான் வந்து டைரக்டர் அசிஸ்டன்ட் ஓகே. பாரதி ராஜாக்கு. பன்னீர் புஷ்பங்கள் அப்போ கங்கை மரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கு நான் காஸ்டியூம் அசிஸ்டன்ட். சாந்தி கிருஷ்ணாக்கும் சுரேஷ்க்கும் நான் வந்து காஸ்டியூம் எடுத்துட்டு போவேன். பிகாஸ் வாணி தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ அவர் வருவார் அவங்க வீட்டுக்கு. வந்துட்டு இன்னைக்கு எத்தனை கடை அப்படின்னு கேட்பாரு. ஓகே. நான் சொன்னேன் காலையில வந்து ஒரு பூஜைக்கு போறேன் விஜயா வாகினி ஸ்டுடியோல, அப்புறம் மத்தியானம் வந்து தமிழ் படம் ஷூட்டிங், ஈவினிங் ஒரு டப்பிங், அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்குன்னா எத்தனை கடை நீ போடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. யூனோ அந்த மாதிரி கமல் ஒரு பக்கம் பிஸியா இருந்தாரு, இன்னொரு பக்கம் நான் பிஸியா இருப்பேன். சில சமயம் அவருக்கு வந்து 7 o'clock ஷூட்டிங் இருக்கும்போது வந்து ஒரு உத விடுவார் என்ன, உத விட்டு எழுந்துரு எனக்கு 7 o'clock ஷூட்டிங், நீ 9 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது, எழுந்துரு அப்படின்னு சொல்லுவார். கமல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான், we were all really busy. ஆல்சோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்ல நான் நிறைய படம் பண்ணல. தமிழ்ல இருந்து டக்குன்னு தெலுங்குக்கு போயிட்டேன். தெலுங்குல வந்து 100 படத்துக்கு மேல ஆக்ட் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் தெலுங்குல வந்து இவங்களுக்கு ஒரு பேரே இருக்கு, தெலுங்குன்ட்டி ஆடப்படச்சு. அதான் சொல்லுவாங்க. ஆமா. இப்போ ஈரான்ல எடுத்துக்கிட்டா கூட 80sங்கிறது வந்து ஒரு முக்கியமான டைம், ஒரு சேஞ்ச் வரும். அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாலயும் 80sங்கிறது ரொம்ப ஒரு சேஞ்சான ஒரு கமல், ரஜினி, மம்முட்டி, மோகன்லால் அண்ட் விஷ்ணுவர்தன் அண்ட் சிரஞ்சீவி அண்ட் பாலகிருஷ்ணா எல்லாரும் கொடிக்கட்டி பறந்த டைம் அது. So I was lucky to be born at that time and to be an actress at that time. Yes, 80s reunion அப்படின்னு ஆரம்பிச்சது நீங்க தான். Am I right? லிஸி அண்ட் மீ, லிஸியோட ஐடியா, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணது நான். இன்ஃபேக்ட் இவங்க ஆரம்பிச்சு வச்ச 80sக்கு அப்புறம் தான் இப்போ 90s ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அது மில்லினியல் ஸ்டார்ஸ் இப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்குமே, ஸ்டில்ஸ் மட்டும் தான் போடுறீங்க 80s ரியூனியனில், வீடியோஸ் ஏதாவது வெளியிடுங்க, உங்கள் எல்லாரையும் நாங்கள் சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்
அப்படின்னு வீடியோஸ் ஏதாவது நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? அது ஐ திங்க் சிரஞ்சீவி ஒரு டான்ஸ் வீடியோ டான்ஸ் ரிலீஸ் வீடியோ பண்ணாரு. அது வைரல் போயிருக்கு. ஆமா. இன்டர்நேஷனல் டான்ஸ் டே அன்னைக்கு அவர் வந்து ரிலீஸ் பண்ணாரு அந்த வீடியோ. ஆ. நாங்க யூசுவலி நான் தான் எடுப்பேன் அந்த வீடியோல. சோ நான் இருக்க மாட்டேன். ஆ. சோ எல்லாரும் அந்த ரூப்பு தேரா மஸ்தானா பாடுவாங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்புறமா. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் பிரபுலாம் பாடுவாரு, ஜாக்கி ஷ்ராஃப் பாடுவாரு, பூனம் தில்லான் பாடுறாங்க, குஷ்பு பாடுறாங்க, இன்னும் ஓகே. மோகன்லால் எல்லாரும் அந்த பாட்டு பாடுறது வந்து நான் வீடியோவா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்களோட ரீயூனியன்ல வந்து பெரிய ஸ்டார் யார் அப்படின்னா ஜெயராம் தான். ஆ. அவரை அடிச்சுக்கவே முடியாது. ஓகே. அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓண பாட்டு தத்தர 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 தையாரா தையாரான்னு ஒரு பாட்டு போட்டுருவாரு. போட்டுட்டு ஆல் த மலையாளிஸை ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க போட்டு ஓடுவாங்க பாருங்க. ஆ. அது கண்டக்டரா மோகன்லால் டைம் தையாரே தையா தையாரே தையான்னு போவாங்க. ஓகே. எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இட் பி சோ பியூட்டிஃபுல். அண்ட் மோஸ்ட்லி நாங்க வந்து இம்பர்சனேஷனும் நிறைய பண்ணுவோம். ம், இந்த ம். மாதிரி கமல் மாதிரி டான்ஸ் ஆடுறது, ரஜினி மாதிரி டான்ஸ் பண்றது, அப்புறம் சிவாஜி சார் மாதிரி, எம்ஜிஆர் அவர்கள் அது மாதிரி பண்றது, அதெல்லாம் சத்யராஜ்லாம் தூள் கலப்புவார் அதெல்லாம். ஓ, So ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாள் விடலாம் வீடியோவை. ஆமா, ஆமா. Someday, someday. சம்டே, சம்டைம். ஏன்னா அதை பார்க்கறதுக்கு நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. மாண்புமிகு அம்மா அவர்கள் நீங்களும் அவங்களும் இணைஞ்சு ஒரு ஒரு படம் என்னமோ ஒரு ஒரு விஷயம் நடக்க வேண்டியதா இருந்தது, அது நடக்காம போச்சு. அது நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே. கோவை தம்பி அவர்கள் வந்து என்ன அப்ரோச் பண்ணாரு. செல்வி அப்படிங்கிற படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த அப்ப அந்த பொலிட்டிக்கல் சினாரியோல என்னால வந்து டேட்ஸும் கொடுக்க முடியல. அவங்களோட ரோல்ல நான் நடிக்கிறதா இருந்தது. பட் ஏதோ சில காரணங்களால என்னால அந்த படத்தை ஒத்துக்க முடியல. ஸோ அது சாரின்னு சொல்றதுக்காக தான் அவங்கள்ட்ட போனேன். போயிட்டு ஒரே வார்த்தையில அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்னால சில காரணங்களால என்னால அந்த படத்தை பண்ண முடியல அப்படின்னு. அதனால என்ன பரவாயில்ல. பட் உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பாவோட ஃபேன் நானு. அவருடைய கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு ராதிகாட்ட சொல்லுங்க, அவங்களோட நடிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க என் கூட. மேடம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா சென்னையில வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. டெல்லியில இப்போ கோவால நடக்குது இல்லையா, அது சென்னையில் நடந்த உடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் தான். அதை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு, இப்போ நீங்க உங்களை மாதிரி ஃபுல்லா தொகுத்து வழங்குறதுக்கு சுஹாசினி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஈவன் ஷெவாலியர் சிவாஜி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் தான் வந்து தொகுத்து வழங்குவேன். ஸோ அவங்களுக்கு வந்து பர்சனலாக என்னை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயா டிவிலையும் நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக அடிக்கடி அவங்கள மீட் பண்ணுவோம். அவங்க கையிலேருந்து அந்த ஃபண்டிங்கை வாங்குற அந்த பாக்கியமும் எங்களுக்கு கிடைச்சிது. உள்ளே போனாலே அவங்கள பார்த்தாலே ஒரு பிரைட்னஸ், அந்த ரூமே வந்து ஒரு பிரகாசமா இருக்கும். நீங்க வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர்ங்கிறத விடுங்க, அவங்க வந்து எவ்வளோ பெரிய லீடர்ங்கிறத விடுங்க, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஆன்சரும் இருக்கும். அவங்க கூட பழகின அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் எனக்கும் அமைஞ்சது. ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த பிரைட்னஸ் அந்த பிரைட்னஸ் எஸ்பெஷலி எஸ், அவங்க வரும்பொழுதே வந்து அந்த கேட், அந்த வந்து அந்த ரீகாலிட்டி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த கம்பீரம், அது எப்பவுமே அவங்களுக்கு உண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பகுதியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். பொன்னியின் செல்வின்னு சொல்லிட்டோம். எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கறது வந்து பொன்னியின் செல்வன் எப்போ, என்ன, ஏது, அதை பத்தி ஒரு அப்டேட்டிங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அருண்மொழிவர்மன் வந்துகிட்டே இருக்கார். ஆ, கூடவே வந்தியத்தேவனும் குதிரையில வந்துகிட்டே இருக்கார். ஆ. அப்புறம் பெரிய குந்தவை. பழுவேட்டரையர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நடுவுல நந்தினி பிரச்சனை பண்றாங்க. ஆ. சின்ன பழுவேட்டரையர் நடுவுல இவர் என்ன பண்ணலான்றாங்க. ஒரு பக்கம் பூங்குழலி, இன்னொரு பக்கம் குந்தவை, குந்தவை, த்ரிஷா, எல்லாரும் அமேசிங். அந்த ஷூட்டிங் நடக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன் வந்து வெறும் சில நடிகர்களோ இல்ல சில இயக்குனர்களோட கனவு மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட கனவு. பொன்னியின் செல்வி எத்தனை கோடி பேர் வந்து இதை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லார் சார்பிலையும் வாழ்த்துக்களும் பெஸ்ட் விஷஸும் மணி சாருக்கு தெரிவிங்க, அந்த குழுவுக்கு தெரிவிங்க. நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்க பங்கு ஏதாவது இருக்கா இதுல? நான் வந்து செக்கு கையெழுத்து போடுறதோட சரிதான். எல்லாம் குதிரை கொண்டு வருது, யானை கொண்டு வருது, செட்டு போடுறதுக்கு ஃபண்டிங் மட்டும் தான் நானு. ஓகே. பட் ஆஃப் கோர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு தடவை கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு சில எனக்கு பிடிச்ச விஷயங்கள், சிலது வந்து என்ன மெருகேற்றலாம் அப்படிங்கறத நான் ஒரு சஜஷனா தான் அவருக்கு சொன்னேன். பிகாஸ் எங்க வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் இல்லையா? ஓகே, ஆமா. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். என்ன தாண்டி தான் அதுக்கப்புறமா மற்ற ஆடியன்ஸ் கிட்ட போகும். ஆமா. ஸோ அதனால அவரோட முதல் ஆடியன்ஸ் நான்றதுனால ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில விஷயங்கள்லாம் சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே. கிரேட் ஸ்டார் காஸ்ட், ஒருத்தரும் அவங்க அமேசிங். நான் சொன்னேன்ல தட் அவங்க கால் ஷீட்டை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். தினம் காலையில வந்துடும், நைட்டே ஒரு 10 மணிக்கு கால் ஷீட் போட்டுருவாங்க. அதுல நீங்க ரொம்ப ஒரு அமெரிக்கன் ஸ்டைல்ல, ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கும் எல்லாமே.
கால் டைமிங்ஸ்லேருந்து யார் எல்லாமே எப்போ யார் ரெடி எப்ப இருக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது யாராவது உங்களை ஹாரஸ் பண்ணாங்கன்னா யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், உடம்பு சரியில்லைன்னா நீங்க இப்போ கூட செட்ல வந்து எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஓகே இப்போ நான் வந்து லாஸ்ட் வீக் போயிருந்தேன் அந்த வார் சீன்ல. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு, ஃபேஷியல் இன்ஜரி அப்படிங்கிறாரு. உடனே டாக்டர் வந்து இந்த மருந்து போடுறாங்க. ஐயோ இது வந்து பொய் ரத்தம், இதுதான் உண்மையான ரத்தம், இங்க போடுங்க அப்படிங்கிறாரு. உடனே திரும்பி எப்படி போயிடுறாரு. அவங்களுக்கு அப்படி போடுறாங்க. டக்குன்னு இந்த ஃபார்முலால எல்லாம் வந்து டயரை கழட்டிட்டு திரும்பி போடுவாங்களே, அந்த மாதிரி இப்படி தொடச்சிக்கிட்டு அவர் திரும்பி வாருக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி எல்லாரும் வந்து தேர் ஆல் சார்ஜ்ட் அண்ட் டூயிங் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். எல்லாரும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்காங்க. ஃபென்டாஸ்டிக். நீங்கள் சொல்ல இன்னும் அந்த ஆர்வத்தை எங்களுக்கு தூண்டி விடுறீங்க. we're really expecting to see a magnum blockbusterன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு சில பேர் வாழ்த்துக்களை அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஒலி தான் கேட்டோம். இப்போ ஒலியும் ரெண்டும். So Okay. let's see the bites. Hi Hasnima, wishing you a very 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 happy birthday. உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறதுன்னா தெரியல. விஷிங் தி பெஸ்ட் சொன்னா எல்லாரும் அதுதானே சொல்லுவாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே அப்படி தான் இருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட். ஸோ புதுசாக என்ன சொல்கிறது, புதுசாக இருந்தாலும் ரொம்ப பழசு இருந்தாலும் உங்களுக்காக ஒரே வார்த்தை, ஐ லவ் யூ. ஹாசினிமா, many more happy returns of the day. ஹாசினி, எங்க 80s குரூப்பை லைவா வச்சிருக்க ஒரே ஆள் நீங்க தான். நீங்க இல்லைன்னா இந்த குரூப் வந்து ஒன்னா சேரவே சேராது. ஹாசினி, you're a wonderful human being. May you be blessed with your family. Thank you so much for being such a wonderful person you are, Hasini. ஹாய் ஹாசினி, ஹாப்பி பர்த்டே. நான் சென்னைக்கு வந்து என்னோட முதல் ஃப்ரெண்டுனா நீங்கள் தான். அது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ வருஷமாச்சு நம்ம பழக்கம் ஆரம்பிச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நான் இங்கே வந்தப்புறம். அண்டு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்குது. அண்ட் ஐ ஆல்வேஸ் விஷ் யூ த பெஸ்ட் ஆஃப் ஹெல்த். என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், என்றைக்கும் இப்படியே இருக்கணும். நீங்கள் எங்கள் எல்லாருக்கூடமே நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். பூர்ணிமா வந்து கிட்டத்தட்ட என்னோட இன்னொரு ஒரு இமேஜ்னு தான் சொல்லணும். ஓகே, மிரர் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து அகாடமிக்கல் ஓரியன்டட் ஃபேமிலில இருந்து வந்து அவங்க ஆக்ட் பண்ணி ஒரு டைரக்டரை கல்யாணம் பண்ணி அகைன் பாருங்க என்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி, ஸோ அவங்க பையனும் சினிமாலேயே இருக்காங்க. த டாட்டர் ஆல்சோ ஆக்டட். ஸோ எல்லாருமே சினிமாவில் இருக்கிறது கிட்டத்தட்ட தேர் என்னோட மிரர் இமேஜ் மாதிரி. பிரபு வந்து ஹி சச் அ டார்லிங். அவரை மாதிரி ஒரு லார்ஜ் ஹார்ட்டட் பர்சனை பார்க்கவே முடியாது. இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியில் அவர் ஒருத்தர் தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் தாத்தாவோட சிலை பரமக்குடியில் வச்சப்போ எங்கள் ஃபேமிலி கூட பக்கத்தில் உட்காந்துருந்தது பிரபு தான். அண்ட் குஷ், அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கிற தருணத்தில் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. எனக்கும் குஷ்புக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதில் நாங்கள் 2 பேரும் அதில் வந்து ஒரு வேதனைப்பட்டோம். அதனால ஆக்சுவலி அது நடந்தது நல்லதாக தான் போச்சு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. நான் அவங்கள சாண்டா கிளாஸ் தான் கூப்பிடுவேன். திடீர்னு ஒரு பேக் இருக்கும், பார்த்தா எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாரம் வரும். அப்போ மணிக்கு பாரு, உனக்கு கொஞ்சம் கூட மானம் வெக்கம் சூடு சொரணை ஒன்றுமே கிடையாதா? அந்த பொண்ணு உனக்கு எல்லாம் கிஃப்ட் அமிச்சிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கே அப்படிம்பாரு. எனக்கு வந்து அது வேண்டான்னு சொல்லவே தோணலை. ஏன்னா குஷ்பு அப்படி அஃபெக்ஷனேட். நிஜமா மேலே கூட வர மாட்டாங்க. கீழே வந்து வாட்ச்மேன் கிட்ட வந்து பேக்கை கொடுத்துட்டு என்னோட டாகை காரில் வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி என்னை விட 9 இயர்ஸ் கம்மி அந்த பொண்ணுக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். ஓகே. ஸோ ரஜினி சாரோட படம் இல்லையா, தர்மத்தின் தலைவன்ல that was her first film. அதுக்கப்புறம் we've come a long way, really like family, really she's like a younger sister only to me. எத்தனையோ பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஒரு படம் வந்து பல பேரோட மனசில் பல அபிப்பிராயங்களை உண்டாக்கும். உங்கள் படம் மனதில் உறுதி வேண்டும் என்கிற ஒரு படத்தை பார்த்து ஒரு நபர் இன்ஸ்பயர் ஆகி உங்களை மாதிரியே ஆகணும், இல்லை அந்த கதாபாத்திரம் மாதிரியே ஆகணும்னு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க தேடலை வந்து அந்த படம் மூலியமாக தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க இப்போ உங்களை சந்திக்க நேரடியாக வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் தி சர்ப்ரைஸ் கெஸ்ட். கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றம் எல்லாம் பெரும் பேச்சோடுதானா, பழப்பாட்டோடுதானா. என் பேர் புஷ்பா. நீங்கள் எனக்கு ரோல் மாடல் கூட கிடையாது. நான் இன்னும் கடவுள்னு சொல்ல மாட்டேன், அதுக்கும் மேலே கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருக்கேன், இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னா
நீங்கள் தான் மேம் காரணம். நான் வந்து +2 படிக்கும்போது என்ன ப்ரொஃபஷன் எடுக்கலாம் எல்லாரும் சூஸ் பண்ணிவிட்டு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருமே ஒரு நர்சிங்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்றத யாருமே சொல்லலை. நீங்கள் அந்த மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நர்சிங்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, அதை வந்து ஒரே பயங்கர சூப்பர் ஸ்பெஷாலிட்டியே காமிச்சிங்க. எப்படின்னா எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ஓஹோ ஓஹோ அப்படிம்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்த உடனே அந்த எஸ்பிபி சார் அவர் பயந்து அந்த சிகரெட்டை எடுத்து உள்ளே வைப்பார் பாருங்க. அந்த சீன் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதே படத்தில் ஒரு சீனில் ஒருத்தங்க கேட்பாங்க, நீங்கள் தேட்டர்லேருந்து வெளியே வருவீங்க, உங்கள் தம்பி வந்து சம்திங் ஹி காட் பர்ன்ஸ் அண்ட் ஹி வாஸ் டெட். ஸோ அந்த மெசேஜை நீங்கள் கேள்விப்பட்டு கூட ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் ஆப்ரேஷன் தியேட்டர். அப்போ அந்த பேஷண்ட் அட்டெண்டர் சம்திங் ஷி ஹஸ் டோல், பட் நீங்கள் அதையும் பார்த்து திரும்பி பார்த்துட்டு ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைல் கண்ணில் கண்ணீர் இருக்கும், ஆனால் அந்த ஸ்மைல் அந்த ப்ரொஃபஷனுக்குரிய அந்த ஸ்மைல். ஸோ ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கும் இதில் அனில் மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி, ஜெயா டிவிக்கும் நன்றி. இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் வந்து பாலச்சந்தர் சார் தான் சொல்லணும். ஏன்னா எழுதிட்டேம்மா ஸ்கிரிப்ட், நீ தான் ஆக்ட் பண்ணணும், ஆனால் ஒன்று நீ மட்டும்தான் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட், மற்ற எல்லாரும் புதுசாக பட போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் புதுசாக ஆர்டிஸ்ட்டை மட்டும் உருவாக்கல, உங்களை மாதிரி நிறையா பேரை சாம்பியன்ஸையும் உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக மேம். இட்ஸ் கிரெடிட் டு அவர் ப்ரொஃபஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். தேங்க்யூ. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. தேங்க்யூ ஸோ மச். இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய அற்புதமான நிகழ்வுகளையும் சில லவ்லி மெமரிஸையும் நம்ம கேட்க நேர்ந்தது. 41 வருடம், 41 இயர்ஸ் ஆஃப் அ ஜேர்னி, கிட்டத்தட்ட 350 படங்கள், அதில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. அதில் 100 படம் மட்டுமே தெலுங்குல இருக்குது, இன்னொரு 100 படம் தமிழில், அதுக்கப்புறம் ஒரு 70 கன்னடத்தில், ஒரு 70 மலையாளத்தில். நெஞ்சத்தை கிள்ளாதேலேருந்து ஆரம்பித்து நேற்று வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ண மல்லி முதலேந்து, அதாவது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நெஞ்சத்தைக்கு மல்லி முதலேந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் இப்போ மறுபடியும் நீங்கள் பிஸியாக ஆரம்பிச்சிருக்கீங்க. நடுவில் ஒரு பிரேக் நந்தன் பிறந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய கதைகளுக்கும் அப்போ இருந்த கதைகளுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒர்க்கிங் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த 41 இயர்ஸ், 4 டிகேட்ஸ்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பயணம். அப்போ வந்து நிறைய விஷயம் சுற்றி நடந்துட்டுருக்கு. எதை எதை வந்து நம்ம வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தேடல் இருந்தது. இப்போவும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு மானிட்டரை பார்த்து இது சரியில்லை அது சரியில்லைன்றாங்க. இப்போ கூட வந்து மானிட்டரை பார்த்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து ஆக்ட் பண்ணும்போது ஆக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ வி ஆர் ஆல்சோ லேர்னிங். ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்போ வந்து சாவித்ரிமாக்கும், கேஆர் விஜயாக்கும், சாரதாமாக்கும் கொடுத்த ரெஸ்பெக்டை எனக்கு இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னும் சில பேர் சில விஷஸ் அனுப்பிச்சிருக்காங்க, பார்த்துலாமா? பார்க்கலாம். ஷூர். Can we have the wishes please? Hi Hasni, wishing you a very very happy birthday. Hasni, you've been a wonderful friend. நம்ம வந்து ரொம்ப வருஷமா actually சினிமாவில் பண்ற அந்த டைம்ல வந்து எனக்கு நீங்க வந்து அவ்வளவு தெரியாது. But I got to know you better. நான் கல்யாணம் பண்ண அப்புறம் when you and Mani sir came and visited us in US and London, அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 80s get together. நீங்க தான் அதுல வந்து ஒரு பெரிய லீடர். ஸோ நீங்க வந்து எல்லாருமே சேர்ந்து கொண்டு வச்சிருக்கீங்க. And I think that has been really something for us to kind of bond and has been extremely nostalgic. So thank you very much for getting all of us together. Happy birthday. Hi Hasini, wish you a very very happy birthday. நம்ம வந்து அப்புறம் திரும்பி செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து ஆன் டெலிவிஷன் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னை வந்து ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. ஸோ என்னோட கேள்வி மேஜர் ஸ்கேலா மைனர் ஸ்கேலா அண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் எந்த ஸ்கேலில் இருக்க போகுது? எனக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா? நதியா எஸ். நதியாவோட படமான பூவே பூச்சோடவாவை நான் தெலுங்கில் ஆக்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு கில்ட் காம்ப்ளெக்ஸோட தான் ஆக்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து அவங்க நியூ கம்மர், நான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஸ்டார். ஸோ அதனால பாக்ஸ் ஆஃபீஸ்க்காக தான் என்னை வந்து போட்டாங்க. பட் இந்த ரோலுக்கு அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பண்ணதுனால ஒரு கில்ட் இருக்கும். ஸோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், அந்த ரோலை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, பட் நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி பண்ணிட்டேன், அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அவங்க சொன்ன மாதிரி
நியூயார்க் போனப்போ தான் மணியும் நானும் ஷிரீஷை மீட் பண்ணோம். ஷிரீஷ் அமேசிங் பர்சன். நதியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவர். இன்ஃபேக்ட் என்னோட 50th பர்த்டேக்கு மணி வாண்டட் டு சர்ப்ரைஸ் மீ பை பிரிங்கிங் நதியா. அப்போ நதியாவுக்கு அப்போ ஷிரீஷ் கேட்டாரா, நானும் வரேன், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஹாஸ்னிஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 50th பர்த்டேக்கு வந்தாங்க அவங்க. ஸோ இன்னைக்கு 10 years ஆயிடுச்சு. அண்ட் வி ஸ்டில் கண்டினியூ டு பி ஃப்ரெண்ட்ஸ். அனுஹாசன் நீங்கள் டைரக்டும் பண்ண செஞ்சீங்க உங்கள் படத்தில். ஸோ அண்ட் ஷீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அவங்க ஏன் அதிகமாக பண்ணலங்கிறது தான் என்னோட முதல்ல இருந்தே அவ வாதமும் நடிக்க அப்படிதான். மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அவ இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தா இதுல பிலானி இங்க. ஆமாம். முதல் தடவையா அவளை வந்து ரொம்ப தமாஷா இருக்கும் தெரியுமா. அவளும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்போம் பார்க்கறதுக்கு. ட்ரிச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். ஸோ அவள் என்னை பார்க்க வந்த உடனே நான் இறங்கி வந்தோடனே ஒருத்தர் வந்து என்னை பார்த்து சுஹாசினி அப்படின்னோடனே அவங்க வந்தோடனே இன்னொரு சுஹாசினி, ஐயோ சுஹாசினி டபுள் ஆக்ஷன் அப்படின்னுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவளோட வாய்ஸும் என் வாய்ஸ் மாதிரியே இருக்கும். அவள் ஃபோன் எடுத்த உடனே மணிக்கிட்ட சொல்லுவா, ஐயோ ஹாசினின்னு நினச்சி ஏதாவது கொஞ்சிடாதீங்க இல்லை திட்டிடாதீங்க, நான் வந்து அனு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி வித் ஹர் ஃபேமிலி ஆல்சோ ஹேவ் டு சே, ஐயோ ராதா நினச்சிடாதீங்க, ஐ கால் ராதா, ராதா நினச்சிடாதீங்க, திஸ் இஸ் ஹாசினி. வி ஹேவ் வெரி சிமிலர். இன்ஃபேக்ட் நாங்கள் வெளியில் போகும்போது யாரோ ஒரு லேடி வந்து அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டாங்க. என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கல. அப்போ யாரோ கேட்டாங்க, ஏன் சுஹாசினிட்ட வாங்கலையான்னு கேட்டப்போ, ரெண்டு பேரும் ஒரே பிளட் குரூப் தானே, சேம் பிளட் குரூப். ஸோ அது ஒரு கலாட்டாவா சொல்லிட்டு இருப்போம். இப்போ எங்க கூட பக்கத்துல இருக்கணும்ன்றதுனால அனு வந்து எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்காங்க. இப்படின்னா வந்துடுறாங்க. எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிறத விட அவங்க தான் பாத்துக்கிறாங்க அதிகமா. ஸோ ஷீ இஸ் ரியலி என்னோட சிஸ்டர்ஸ் இல்ல, பட் ஷீ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஃபேண்டாஸ்டிக். ஒரு ஃபேன் இன்னைக்கு உங்களை சந்திச்சு நேரடி ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிடலாமா? ஆக்சுவலி ஓகே. உங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களோட டைரக்ஷனாக இருக்கட்டும், உங்கள் ஆக்டிங் அண்ட் உங்கள் சிங்கிங்கும் ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க. வழக்கமா என்கிட்ட ஃபேன் அப்படின்றவங்க, எங்க பாட்டி உங்களோட பெரிய ஃபேனு, எங்க தாத்தா உங்களோட பெரிய ஃபேனு, கொஞ்சம் கருணை காட்டினாங்கன்னா அம்மா பெரிய ஃபேன் பாங்க. நீங்க பேரன் வந்து என்னோட ஃபேனுன்னு சொல்றீங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இது. So I'm going to open this. Yes. ஓ வாவ். பாத்தீங்களா என்னோட போட்டோல பென்சில்ல பொன்னியின் செல்வி ஹாசினின்னு ரொம்ப அழகா கார் பண்ணிருக்காரு. சோ பியூட்டிஃபுல். ஸோ ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். மைக்கேல் மதன காமராஜர்ல பார்த்துருக்கோம். ஆமா, அந்த அவங்க அரிசியில வந்து அவங்க வந்து கார்விங் பண்ணுவாங்க, அது மாதிரி. ஸோ பியூட்டிஃபுல், புதுசா இருக்கு. வெரி நைஸ்ங்க. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. நாம் என்கிற அந்த இயக்கத்தை வந்து நம்ம பேசாம இருக்க முடியாது. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? நானும் மணியும் நிறைய பேசுவோம். சினிமா அப்படிங்கிறது சாதிக்கிறது ஓரளவுக்கு தான். அதே மீறி ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்லுவார், 2 ப்ரொஃபஷனில் தான் நான் வந்து நீ மக்களுக்கு நிஜமாவே உதவி செய்ய முடியும். ஒன்று மெடிக்கல் ப்ரொஃபஷன், ஒரு டாக்டரா ஆர் நர்ஸா, இன்னொன்று வந்து பொது சேவையில் இருந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். இனிமேல் நம்ம 2 பேரும் MBBS படிச்சு இனிமேல் டாக்டர் ஆகி யார் உயிரையும் காப்பாற்ற முடியாததும் இப்போ கொரோனால தெரியுது பாருங்க. எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம உயிரை காப்பாற்றுறாங்கன்னுட்டு. ஸோ அது நம்மளால முடியாது. பட் நிச்சயமா ஒரு தொண்டு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ ஜென்ரலாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ தான் யாரோ வந்து தேவர் டூயிங் அ ரிசர்ச் ஆன் த விமெனோட நிலைமை நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சிங்கிள் விமனோட. அதுக்கு வந்து டொனேஷன் கேட்டாங்க, கொடுத்தோம். அதுக்கப்புறம் அது ரிசல்ட்டை கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்லி 30% வந்து சிங்கிள் விமன் வந்து சாதாரணமாக அவங்க வாழ்க்கை இருக்கு. அதாவது மற்ற பேரெல்லாம் 40 வயசுக்கு முன்னாடி இருந்து போயிடுறாங்கன்னு. ஸோ அதை கேட்ட உடனே தான் நினச்சேன் நான், தனித்து வாழும் பெண்களுக்கு வந்து ஒரு இடம் வேணும், அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும், அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். ஸோ அதனால ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நாம் வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நீங்கள் ஆதரிச்சிட்டு இருக்கிற சில பேர் உங்களை வாழ்த்து வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் வர சொல்லுங்க. வாங்க. எங்களுடைய நாம் தனித்து வாழும் பெண்களை வந்து நாங்கள் வந்து நாம் தோழிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்க எல்லாருமே கணவன் இல்லாம தன் வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறவங்க. எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கு. ஒரு தைரியத்தோட, ஒரு தன்னம்பிக்கையோட அவங்க வந்து எல்லாருமே நடந்துக்குவாங்க.
இவங்களோட இருக்கிற மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கும் ஒரு அதிசயம் நடக்கும். என்னென்னா இவங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்குவோம் சில விஷயங்களை. ஆனால் சில பேர்லாம் வந்து எங்களோட 10 வருஷமாக இருப்பாங்க. ராணிலாம் 10 வருஷமாக இருக்கீங்க. நிருப்பமா வந்து ஒரு கிராஜுவேட். பட் இருந்தாலும் அவங்க நாமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல், அவங்களோட தைரியம் வந்து எல்லாமே வேற லெவல் இல்லைங்களா? சொல்லுங்க அதை பத்தி. மேடம் கண்டிப்பாக மேடமை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிங்கிள் லேடிஸ் எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பில் இண்டிவிஜுவலிட்டியை வெளியில் கொண்டு வரணும், அவங்களுடைய தைரியமாக இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு எங்கள் மேடம்க்கு இருக்குது. அதை நாங்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சாமுண்டீஸ்வரி பாருங்க, அவங்க வந்து ஒரு டெய்லர், ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் சமந்தா பக்கத்தில், ஸ்ருதி பக்கத்தில், அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன், நதியா பக்கத்தில் ஒரு கேலண்டரில் அவங்களும் ஒரு மாடலாக இருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க அவங்கள எல்லாரும் விட சாமுண்டீஸ்வரி தான் அழகாக இருக்காங்க அப்படின்னு ரவிவர்மா கேலண்டரில். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம். நாம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து எங்களை வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த நாம் கேலண்டர் வந்து உலகத்துக்கே என்னை தெரியப்படுத்திட்டீங்க. நாம்னா என்ன, எல்லாரும் ஒன்றுன்றதை நீங்கள் நிரூபித்து காமிச்சிட்டீங்க மேடம். மலர் வந்து ஒரு 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 சூப்பர் மாடல் மாதிரி. அவங்களுக்கு வந்து வெங்கட்ராம் கிட்ட மேக்கப் போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அது வந்து அந்த கேட்லாகில் இருக்குது. இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். அண்ட் ரேவதி ஆல்சோ ரொம்ப கேப்பபிள் லேடி. இப்போ என் கூடவே இருக்காங்க, என் பக்கத்துலேயே இருக்காங்க, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாச்சு. அதே மாதிரி விஜயாவும் என் கூட இருக்கிறவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து என்னோட குடும்பம், என்னோட குழந்தைகள்னு சொல்லலாம். எல்லாருமே என்னோட குழந்தைகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சனோட பிறந்தநாளும் நம்ம இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம் ஜெயா டிவியில். ஜெயா டிவி சார்பில் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேம். உங்கள் டைமை ஒதுக்கி உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஜெயா டிவிக்கு வந்தது வந்து திரும்ப என்னோட பிறந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. பிறந்த வீட்டில் தானே பிறந்த நாள் கொண்டாடணும். ஸோ அது மாதிரி அதுவும் நான் தைரியமாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இது என்னோட 60வது பிறந்த நாள். என்னோட 60 வயதை வந்து ஜெயா டிவியில் கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்பெஷல் டேவை ஒரு ஸ்பெஷல் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க ப்ளீஸ். ஒரு ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டேவை இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். மக்கள் எல்லாருக்கும் என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். அண்ட் மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். விஜய் ஆதிராஜ் சைனிங் ஆஃப். ஜெய் ஹிந்த்.